வணக்கம் நேயர்களே. ஒரு சின்னஞ்சிறிய சிறுவன் நம்மை அழைக்கிறான். அவன் என்னதான் சொல்கிறான் என்பதை அவன் இருக்கும் இடத்திற்கு போய்த்தான் பார்க்கலாம். வாருங்கள். அந்த சிறுவன் அவனுடைய அம்மாவிடத்திலிருந்து ஏதோ கேட்டுக்கொண்டிருக்கிறான். அம்மா சொல்கிறார்கள், தோட்டத்திற்கு போய் தோட்டத்திலே இருக்கிற அந்த குறிப்பிட்ட மரத்திலே இருந்து கொஞ்சம் மரப்பட்டையை அப்படியே உரித்து எடுத்துக்கொண்டு வா. அந்த சிறுவனும் புறப்பட்டு விட்டான். அவனோடு நாமும் போகிறோம். அவனுக்கு பக்கத்திலே நின்று கொண்டு அவன் என்ன செய்கிறான் என்பதை பார்க்கலாம். மரத்திற்கு பக்கத்திலே போய்விட்டான் அந்த சிறுவன். அம்மா என்ன சொன்னாள்? மரப்பட்டையை உரித்து எடுத்துக்கொண்டு வா. அந்த மரப்பட்டையை உரிப்பதற்காக கையை வைக்கிறான். அப்போதுதான் 2-3 நாட்களுக்கு முன்னர் தந்தையார் சொன்னது அவனுக்கு நினைவுக்கு வருகிறது. தந்தையார் என்ன சொன்னார் தெரியுமா? இந்த உலகமெல்லாம் பிரபஞ்சமெல்லாம் பகவான் என்று சொன்னார். பிரபஞ்சமெல்லாம் பகவானா? அப்படி என்றால் இந்த கல்லும் கூட கடவுளா என்று கேட்டான். ஆமாமடா, இந்த கல்லும் கூட கடவுள்தான் என்றார். அப்பா, அப்படியானால் இந்த கல்லுக்கு நம்மை போல நினைவுகளெல்லாம் உண்டாப்பா என்று கேட்டான். அந்த கல்லுக்கும் கூட நினைவுகள் இருக்கும். அந்த கல்லும் கூட அதனுடைய வகையில் அதனுடைய மொழியில் நினைத்து பார்க்கும், சிந்தித்து பார்க்கும், பக்கத்தில் இருக்கிற கல்லோடு ஏதோ பேசிக்கொள்ளும் என்று அவர் சொன்னார். ஓஹோ, கல்லும் கல்லும் பேசிக்கொள்ளும் போல் இருக்கிறது என்று எண்ணியவன் கொஞ்ச தூரம் வந்தவுடன் அப்பாவிடத்தில் மறுபடியும் கேட்டான். அப்பா, இந்த செடி கொடிக்கெல்லாம் கூட நினைவு எல்லாம் உண்டாப்பா? அப்பா சிரித்து கொண்டே சொன்னார், ஆமாமடா, உண்டு. பார், ஒரு குறிப்பிட்ட செடியை காட்டி சொன்னார். இந்த செடியை நீ தொட்டவுடன் அது சற்றே மடங்கிக் கொள்கிறது பார். நீ வேகமாக தொட்டாய் இல்லையா? நீ வேகமாக தொட்டது அந்த செடிக்கு வலிக்கிறது. நீ மென்மையாக தொட்டால் அதற்கு வலிக்காது. உன்னை நான் வேகமாக பிடித்து இழுத்தால் உனக்கும் தானே வலிக்கும். அதனால் நீயும் கூட இந்த செடி கொடியை எல்லாம் வேகமாக பிடித்து இழுக்கக்கூடாது, செடிக்கு வலிக்கும்படி எதுவும் செய்யக்கூடாது என்று சொல்லி கொடுத்தார். அன்றைக்கு அப்பாவோடு அப்படியே வீட்டுக்கு வந்தவன் இப்போது அப்பா சொன்னதை நினைத்து பார்த்தான். செடிக்கு கூட வலிக்கும் என்றாரே அப்பா, செடிக்கு எவ்வளவு வலிக்கும்? கொஞ்சமாக வலிக்குமா, நிறைய வலிக்குமா? இந்த சந்தேகம் அவனுக்கு ஏன் வந்தது தெரியுமா? ஒரு முறை அவன் காலில் சிறியதாக ஒரு அடிபட்டது. அவனுக்கு வலித்தது. அன்றைக்கு முழுவதும் காலையே பிடித்து கொண்டு வலிக்கிறது 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 என்று அழுது கொண்டே இருந்தான். ஆனால் 1 மாதம் கழித்து அதே மாதிரி அவனுடைய அம்மாவுக்கு அடிபட்டது. அம்மாவை பார்த்தான். அம்மா நம்மை போல அழுவாளா என்று பார்த்து கொண்டே இருந்தான். அம்மா அழவில்லை. அம்மா அதே அடியோடு காயத்தோடு அவள் பாட்டுக்கு வேலை செய்தாள். அன்றைக்கு மாலை போய் அம்மாவிடத்தில் கேட்டான். அம்மா, இன்னைக்கு காலையில் உனக்கு அடிபட்டது, எனக்கும் இதே மாதிரி போன மாதம் அடிபட்டது, எனக்கு வலித்தது, நான் நாள் முழுக்க அழுதேன், நீ அழவே இல்லையே அம்மா என்றான். அம்மா சொன்னாள், நீ சின்ன குழந்தை, உனக்கு காயம்பட்டால் வலி அதிகமாக இருக்கும், நான் வயதில் பெரியவள், எனவே எனக்கு வலி குறைவாக இருக்கும். இப்போது இதுவும் இவனுக்கு நினைவுக்கு வந்தது. இந்த செடி சிறிய செடியாக இருந்தால் வலி அதிகமாக இருக்கும், மரம் வலி குறைவாக இருக்குமா? எப்படி சின்ன குழந்தைக்கு வலி அதிகம், பெரியவர்களுக்கு வலி குறைவோ, அப்படியும் இந்த மரத்திற்கும் இருக்குமோ? இது சின்ன மரமா பெரிய மரமா? மரப்பட்டையை உரிப்பதற்கு அம்மா சொல்லி இருக்கிறாள். அந்த நேரத்தில் இத்தனை ஆராய்ச்சி செய்கிறான் அந்த பையன். திடீரென்று அவனுக்கு ஒன்று தோன்றியது.
இன்னொருத்தருக்கு வலி வரும் என்று சொன்னால் அந்த வலி என்ன என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு நோவு தரும்படியான விஷயத்தை செய்யக்கூடாது என்று எப்போதோ அப்பா சொன்னதும் நினைவுக்கு வந்தது. வேகமாக போனான், கோடாலியை எடுத்தான், காலை வெட்டி கொண்டான். ஒரு விரலிலே அப்படியே வெட்டுப்பட்டது. வலித்தது. இருந்தாலும் காலை பிடித்து கொண்டு அழாமல் அந்த காலையே பார்த்து கொண்டு ஒரு மூலையில் போய் உட்கார்ந்து விட்டான். அனுப்பிய பிள்ளை இன்னமும் வரவில்லை என்று தேடிக்கொண்டே வந்தாள் தாய். தோட்டத்தில் ஒரு மூலையில் உட்கார்ந்திருக்கிறான். பார்த்தால் பக்கத்திலே எல்லாம் ரத்தம். என்னடா நாமு செய்தாய் என்று கேட்டாள். காலை வெட்டி கொண்டு தரித்து கொண்டு உட்கார்ந்திருக்கிறான் என்பது புரிந்தது. என்னடா இது, காலை வெட்டி கொண்டாய்? நீ பைத்தியக்காரனா? நீ இப்படி காலை வெட்டி கொண்டு நிற்கிறாயே, இவ்வளவு ரத்தம் கொட்டுகிறது, உனக்கு வலிக்கவே இல்லையா என்று அவனை பார்த்து அவள் பதறிப்போய் கேட்டாள். அவன் சிரித்தான். சிரிக்கிறாயே என்று இன்னமும் சினப்பட்டாள். அப்படி சினப்பட்டவள் அந்த காலை பார்த்து விட்டு சொன்னாள், இன்னும் கொஞ்சம் ஆழமாக வெட்டி இருந்தால் கால் விரலையே துண்டிக்க வேண்டி இருந்திருக்கும், அது அப்படியே துண்டித்து போயிருந்திருக்கும். என்னடா இது இப்படி செய்திருக்கிறாய்? தரதரவென்று பிள்ளையை இழுத்து கொண்டு உள்ளே வந்தாள். காலில் ரத்தம் வராமல் இருப்பதற்காக இறுக்கி கட்டு போட்டாள். அவளுக்கு தெரிந்த பச்சிலை சாறு எடுத்து வைத்து அந்த காலை கட்டு போட்டு சற்றே மேலே தூக்கி வைத்து அவனை ஆசுவாசப்படுத்தினாள். அந்த பிள்ளை அப்படியே அம்மாவை பார்த்து கொண்டிருந்தான். அம்மா, என் காலுக்கு இவ்வளவு செய்கிறாயே, நான் மரப்பட்டையை எடுத்துக்கொண்டு வந்திருந்தால் அந்த மரத்திற்கும் இதையெல்லாம் செய்திருப்பாயா என்று கேட்டான். அவளுக்கு ஏதோ பொறி தட்டியது. என்னடா நாமு சொல்கிறாய் என்று கேட்டாள். அம்மா, செடி கொடிகளில் கூட விட்டலன்தானே இருக்கிறான், நீதானே சொல்லிக் கொடுத்தாய். அந்த பூனையிலும் விட்டலன் இருக்கிறான். அந்த பக்கம் ஓடுகிறதே குட்டி நாய், அதிலேயும் விட்டலன் இருக்கிறான். அந்த விட்டலன்தான் பூவிலே இருக்கிறான், அந்த விட்டலன்தான் செடி கொடியிலே இருக்கிறான் என்று நீ சொல்லிக் கொடுத்தாய். இன்றைக்கு காலையில் என்னை போய் மரப்பட்டையை வெட்டி கொண்டு வா என்று சொன்னாய். மரப்பட்டையை வெட்ட போகும்போது தான் அம்மா தோன்றியது, மரப்பட்டையை வெட்டினால் என் காலை வெட்டிய மாதிரி தானே அந்த மரத்திற்கும் வலிக்கும். கொஞ்சமாக வலிக்குமா நிறைய வலிக்குமா என்று பார்க்கலாம் என்று நினைத்தேன். கொஞ்சமாக வலித்தால் மரப்பட்டையை உரித்து கொண்டு வந்து விடலாம். அதுதான் எவ்வளவு வலிக்கும் என்று தெரிந்து கொள்வதற்கு என் காலையே வெட்டி பார்த்தேன் அம்மா என்றான். அந்த பிள்ளை பேசிய அந்த வார்த்தைகளை கேட்ட தாய் அப்படியே அவனை கட்டி ஆலிங்கனம் செய்து கொண்டு கண்ணீர் விட்டாள். மரத்திற்கும் உயிருண்டு, செடி கொடிக்கும் உயிருண்டு, சின்ன சின்ன ஜீவன்களுக்கும் உயிர் உண்டு என்பது மாத்திரமில்லை, அவற்றிலெல்லாம் கடவுள் உண்டு என்று காண்பதுதான் ஆன்மீகம். அதற்காக மரத்தை பறிக்காமலே இருக்க முடியுமா, பூவை எடுக்காமலே இருக்க முடியுமா, காய் வேண்டாமா என்று கேட்பீர்கள். வேண்டும்தான். பழத்தை பறிக்கத்தான் வேண்டும், பூவை பறிக்கத்தான் வேண்டும். ஆனாலும் கூட அப்படி பறிக்கும்போது, கண்ணா, இந்த மரத்திற்கும் இந்த செடி கொடிக்கும் வலிக்காமல் இருக்கட்டும் கண்ணா என்று ஒரு வார்த்தை கேட்டுவிட்டு பறித்தால் கண்ணன் எவ்வளவு மகிழ்ச்சி அடைவான், சிவபெருமான் எவ்வளவு சிலிர்த்து கொள்வார். அந்த நாமு யார் தெரியுமா? பிற்காலத்தில் மிகப்பெரிய ஞானியாக உயர்ந்த விட்டலனுடைய பக்தர் நாமதேவர்தான். பெரியவர்கள் எவ்வளவு பெரிய விஷயங்களை எவ்வளவு சின்ன வகையில் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். அந்த காலங்களில் ஒவ்வொருவரும் காலையில் விழித்து எழுந்தவுடன் நாளை தொடங்கும் போது ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்று பெரியவர்கள் சொல்வார்கள். கர அக்ரே என்றால் நுனி, இந்த கையினுடைய நுனி, விரல்களின் நுனி பகுதி இருக்கிறதே அது.
கர அக்ரே வசதே லக்ஷ்மி. குடிசெய்வல் என்னும் ஒருவனுக்கு தெய்வம் மடிதற்றுத்தான் முந்தூறும். குடிசெய்வல் என்னும் ஒருவர்க்கு தெய்வம் என்ன செய்யும்? மடிதற்றுத்தான் முந்துரும். அப்படியானால் இந்த ஸ்லோகத்திற்கு என்ன பொருள்? இப்படி ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தினார்களே, அதற்கு என்ன பொருள்? கொஞ்சம் நினைத்து பார்க்கலாமா?